Welcome to Livin CA Funstar channel. இன்னைக்கு March 14th to 16 வரையும் current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. 1 year subscription க்கு 15 plus content ஓட இருக்கு. RRBPO அப்படின்ற coupon code யூஸ் பண்ணீங்கன்னா you can get it in 50% offer. ஸோ இன்றைக்கி 9th டேயோட ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் நாட் அக்டோபர்லாம் படிக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் டூ ஸ்டார்ட் இட் நவ் சொல்கிறேன். அப்படின்னா இப்போ வந்து நவம்பரோட 22 and 22 to 28 வந்து இன்றைக்கி முடிஞ்சிடுமா. அட்லீஸ்ட் ஃப்ரம் டுமாரோ நாளைக்கு 29 and 30 படிக்கிறது மட்டும் இல்லாமல் வீக்லி ரிவிஷன் நடக்கும். ஸோ வீக்லி ரிவிஷனோட லிங்க்ஸ் வந்து வரும். ஒருவேளை நீங்கள் இது வரையும் படிக்கல அப்படின்னா கூட இந்த நவம்பர் மந்தோட வீக்லி ரிவிஷனாவது பண்ணிவிட்டு அதனுடைய டெஸ்ட்ஸ் எடுங்க. அந்த குவிஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அட்லீஸ்ட் நவம்பர் மந்தில் இருந்தாவது பண்ணிங்க அப்படின்னா அது எக்ஸாமுக்கு வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் தேங்க்யூ. ஸோ த ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் செபி வந்து ரைட்ஸ் இஷ்யூவுக்கு நியூ டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அந்த நியூ டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 23 days. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இதுக்கு முன்னாடி என்ன டைமிங் இருந்துச்சு, அதை ஏன் 23 மாற்றுறாங்கன்றதை பார்த்துடலாம். Let me explain. First வந்து என்னென்னா securities issued in primary market. ஸோ ப்ரைமரி மார்க்கெட்டுன்றது வந்து என்னதுன்னா, ஒரு ப்ரைமரி மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, யூஸ்வலாக த ப்ரைமரி மார்க்கெட் கண்டைன்ஸ் ஒரு இஷ்யூவிங் கம்பெனி இருக்கும். ஸோ இஷ்யூவிங் கம்பெனி, ஸோ அவங்க வந்து பப்ளிக்கு லிஸ்ட் பண்ணுவாங்க. பப்ளிக்கில் ஸ்டாக் மார்க்கெட்டில் அவங்களோட கம்பெனியை லிஸ்ட் பண்ணும்போது பப்ளிக்ஸ் கேன் பை த அவங்களோட ஷேர்ஸ். ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணும்போது ப்ரைமரி மார்க்கெட்டில் தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பப்ளிக் இஷ்யூ, செகண்ட் இஸ் ரைட்ஸ் இஷ்யூ, தேர்ட் ஒன் வந்து போனஸ் இஷ்யூ, ஃபோர்த் இஸ் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பப்ளிக் இஷ்யூ அப்படின்றது தான் ரெண்டு டைப்பாக வந்து பிரியும், ஐபிஓ அண்ட் எஃபிஓ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஐபிஓ தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1956 படி ஆர் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 படி அவங்களோட கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காக ஒரு கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓ. ஸோ இதுலேயே வந்து ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி வந்து அடிஷ்னல் ஷேர்ஸ் வேணும் ஆர் கன்வெர்ட்டபிள் செக்யூரிட்டிஸோ இல்லை ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் விடுறாங்க அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கால்டு ஃபியூச்சர் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த செகண்ட் ஒன் தான் வந்து ரைட்ஸ் இஷ்யூ. இந்த ரைட்ஸ் இஷ்யூ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ரைட்ஸ் இஷ்யூ வில் பி இஷ்யூட் ஒன்லி டு த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏன்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிவின் ஃபன்ஸ்டாவே வச்சுப்போம். லிவின் ஃபன்ஸ்டான்ற ஒரு நம்மளோட கம்பெனி இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், லிவின் ஃபன்ஸ்டான்ற கம்பெனி வந்து ஆல்ரெடி ஷேர்ஸ் வந்து ஐபிஓ பண்ணி நாங்கள் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ தேர் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுறோம், இப்போ லிவின் ஃபன்ஸ்டாக்கு இப்போ அடிஷ்னலாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நம்ம தமிழில் மட்டும்தான் இருக்கோம், ஸோ இங்கிலீஷ்லலாம் போகணுன்னு நினைக்கிறோம், நார்த் இந்தியா சைட்லாம் போகணுன்னு நினைக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுக்கு புது எஜுகேட்டர்ஸ் ஹையர் பண்ணணும், ஹிந்தியில் அந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ஆட்கள் வேணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தேவைப்படுது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, நம்ம மற்ற லோன்லாம் வாங்காமல் நம்ம ஆல்ரெடி லிஸ்டட் கம்பெனி தானே, ஸோ நம்ம ஏன் ரைட்ஸ் இஷ்யூ விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ரைட்ஸ் இஷ்யூ இந்த சென்ஸ், ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம ஐபிஓ ரிலீஸ் பண்ணி அப்போது நம்மக்கிட்ட வாங்கினவங்களா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் செகண்டரி மார்க்கெட்டில் போய் இப்போ வேலை யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம் அந்த லிவின் ஃபன்ஸ்டாவோட ஷேர்ஸ். ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்டெல்லாம் நம்ம கால் பண்ணி என்ன சொல்கிறோம், தேட் இப்போ லிவின் ஃபன்ஸ்டாக்கு இப்போது அடிஷ்னலாக வந்து அமௌண்ட் தேவை, பிகாஸ் வி ஆர் கோயிங் டு டூ ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லணும். என்னதுன்னா, நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால நாங்கள் வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த ரைட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்கார்ட் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ரெக்கார்ட் டேட் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் டேட் வில் பி ஃபிக்ஸ்டு. ஸோ அன்னைக்கு டேட்டுக்கு யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்றதை எடுத்துக்கிட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போய் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்களோட பர்டிகுலர் ரேஷியோ டு த நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்து தான் ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தர் இருக்கார், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம
ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட ஆல்ரெடி வந்து ஒரு 10 ஷேர் இருக்குது. 10 ஷேர் இருக்குது. நம்ம வந்து மொத்தம் ரிலீஸ் பண்ணது வந்து 10 மில்லியனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஷேர்ஸ் 10 மில்லியனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட வந்து ஒரு 1000 ஷேர் இருக்குதுன்னு வச்சுப்போம். 1000 ஷேர் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஷேருமே வந்து நம்ம 8 ரூபான்னு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுப்போம். ஸோ மொத்த மார்க்கெட் எம்கேப் எவ்வளோ, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணால் மார்க்கெட் கேப் வந்துருமா. ஸோ 80 மில்லியனுக்கு லிவின் ஃபண்ட்ஸ் தான் வந்து ஷேர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 7% வந்து 1000 ஷேர்ஸ் வச்சுருக்காங்க, வர்த் ஆஃப் 8,000க்கு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லிவின் ஃபண்ட்ஸ்டாக வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அடிஷ்னலாக வந்து 5 மில்லியன் நியூ ஷேர்ஸ் விடலாம் இன் 6 rupees per ஷேர்ன்ற ரேஞ்சில் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஸோ இதுதான் ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 8, இப்போ நம்ம 6 rupeesல ரிலீஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ்க்கு நம்ம தெரிவிக்கிறோம் தட் ரைட் இஷ்யூ வந்து நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். ஆல்ரெடி 10 மில்லியன் வந்து ஷேர்ஸ் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 5 மில்லியன் ஷேர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம் இருக்கோம், விச் இஸ் 2:1 ரேஷியோவில் ரிலீஸ் பண்ணுறான்னு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஐபிஓ ரிலீஸ் பண்ணும்போது 2 ஷேர் வச்சுருக்கீங்க. இப்போ எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ் 2 ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து 6 rupeesல கிடைக்கும். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ இதன் மூலயமா என்ன வரும், ஃபார் த எக்ஸிஸ்டிங் யூசர் ஆல்ரெடி ஒரு 1000 ஷேர் வச்சுருக்காரா, so he can get additional 500 shares in 6 rupees. So he can take that for 3,000 rupees எடுக்கலாம். பட் அது வந்து அவரோட சாய்ஸ் தான், ஏன்ற ஒரு சாய்ஸ் தான். ஸோ இப்போ இவர் எடுத்தால் என்னென்னா அதிகப்படியான ஷேர்ஸ் வந்து அவருக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாகும் அவருக்கு. ஸோ அந்த ஏன்ற பர்சனுக்கு அதிகமான ரைட்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு பாயிண்ட். இது எடுக்கலைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாம் கம்மியாகும். அந்த கம்பெனி வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனி, ஏன்னா லிவின் ஃபண்ட் ஸ்டாண்டர்ட் கம்பெனியோட ஓனர்ஷிப் தானே ஷேர் ஹோல்டிங். ஸோ அந்த ஷேர் ஹோல்டிங் கம்மியாகும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இல்லை அவர் ஓட்டிங்கை எடுக்கலை ஆர் இந்த ரைட்ஸ் இஷ்யூவை எடுக்க விரும்பலை அப்படின்னு நினச்சாருன்னா he can sell this rights issue in secondary market. ஸோ இந்த ரைட்ஸை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாக் மார்க்கெட்டில் செல் பண்ணி அதன் மூலயமா ப்ராஃபிட்டும் வந்து he can earn. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்ஸை it is not usually advised for ரிஜெக்ட் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக. ஸோ இவரோட ரைட்ஸ் ஆன் ஸ்டாக் மார்க்கெட்டை he can sell and make profit. ஸோ அந்த இது வந்து it is there. ஸோ இந்த ரைட் இஷ்யூ எதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிருச்சா. ஸோ திஸ் இஸ் த வாட் டு சே ரைட்ஸ் இஷ்யூ. ஸோ இதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிறதும் போனஸ் இஷ்யூ அண்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு ஒன்றும் அவ்வளோவா தேவையில்லை. பட் இன்றைக்கி தேவையில்லை. செபி வந்து இப்போது ரைட்ஸ் இஷ்யூவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ரெக்கார்ட் டே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னேன்னா இங்கே ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரெக்கார்ட் டேட்டில் எத்தனை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எத்தனை ஷேர்ஸ் வச்சுருக்காங்கன்றதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை சொல்ல மறந்துட்டேன். வாட் இஸ் தட், என்னென்னா அந்த ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு இப்போது 500 ஷேர்ஸ் யூ கேன் கெட் இட் ஃபார் 6 rupeesனு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை டிசைட் பண்ணி அந்த ஏன்ற பர்சன் கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் டே இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் எப்போவுமே அவைலபிளாக இருக்குமானா இல்லை. ஏன்னா இந்த அமௌண்ட்டை வாங்கி தான் தே ஆர் கோயிங் டு டூ எக்ஸ்பேண்ட் தேர் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே தேர் வில் பி அ டைம் செட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸில் ஸ்பெசிஃபிக் டே வரையும் தான் ஆஃபர் டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு சேர்த்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டருக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வரையும் தான் இருக்கும். ஸோ அதை வந்து தே வில் பி மென்ஷன். ஸோ அந்த பர்டிகுலர் டேட் வரையும் தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க முன்னாடியே. இப்போ அந்த டேட்டில் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்னதுன்னா 23 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ ஆல்ரெடி எவ்வளோ டேஸ் இருந்துச்சுன்றதை வி ஷால் சி. ஸோ செபி வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் கம்ப்ளீட்டிங் த ரைட் இஷ்யூ 23 டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த எவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறோம், இவ்வளோ இஷ்யூ பண்ண போகிறோன்றதை வந்து புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ யூ மே கெட் தீஸ் மெனி ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்ட சொல்லி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தே ஷுட் கிவ் சம் டைம். ஸோ அவங்க யோசிக்கிறதுக்கு டைம் கொடுத்து அவங்க ரைட்ஸ் இஷ்யூ வாங்குறாங்களா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்குறதா இருந்தால் தே வில் பை, காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. இஃப் நாட் அந்த ரைட்ஸ் இஷ்யூவை செல் பண்ணி தேட் பர்சன் ஹேஸ் டு பை. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து முன்னாடி 126 டேஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது அது எல்லாமே வந்து 23 டேஸ்லேயே கட் பண்ணிடணும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லிவ் இன் ஃபன்ஸ்டாவே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபன்ஸ்டா என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், நார்த் இந்தியா சைடும் போகலாம், தேர் இஸ் அ ஹோப் அப்படின்னு நினச்சி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு நினச்சி தான் ரைட்ஸ் இஷ்யூவே கொடுக்குறோம். இப்போ இந்த இஷ்யூ ப்ராசஸே வந்து 126 days எடுத்துச்சுன்னா நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேர் வில் பி நோ அந்த ஒரு நம்ம எதுக்காக யோசிச்சோன்றதே போயிடும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க்குள்ளே நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த ஒரு டார்கெட்டே மிஸ் ஆகிடும். ஸோ அதனால தான் இவ்வளோ டேஸ் வேணாம் இனிமேல் அப்படின்னு சொல்லி செபி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கம்பெனியோட கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபாஸ்டராக ரைட்ஸ் இஷ்யூவில் தே கேன் டூ. ஸோ இப்போயுமே இது ஏன் பண்ணியிருக்காங்கன்னு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்கள் யோசிக்கலாம். தட் நம்மளோட ஜிடிபி க்ரோத், எக்கனாமிக் க்ரோத் வந்து ஸ்லோ டவுனில் இருக்கா. ஸோ இதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறாங்க. நம்மளோட கவர்மெண்ட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் எக்ஸ்பெண்டிச்சரை விட செகண்ட் டைமாக எனக்கு அதிகமான எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு வேணும்னு சொல்லி சப்ளிமெண்ட்ரி டிமாண்ட் ஃபார் கிராண்டை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இதெல்லாம் என்ன பண்ணும், நம்மளோட ஜிடிபி க்ரோத்தை உயர்த்துறதுக்கு தே ஆர் டூயிங். ஸோ அதே மாதிரி நம்மளோட ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் அவங்களும் வந்து தே ஹாவ் டு கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமின்றதுனால அவங்களுக்கும் இந்த மாதிரி ரைட்ஸ் இஷ்யூவில் ஏதாவது ப்ராப்ளம் வராமல் ஆர் இவ்வளோ டேஸ் எடுத்துக்காமல் கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு செபி வந்து ஒரு ஃபாஸ்டர் ரூட் எடுத்திருக்காங்க. ஸோ திஸ் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் April 7, 2025 ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ரிவைஸ்டு ரைட்ஸ் இஷ்யூ ப்ராசஸ் என்னென்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் வந்து மினிமம் 7 days, மேக்ஸிமம் வந்து 30 days தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேலிடேஷன் of application, so to be conducted by the stock exchanges, depositories and registrar to the issue. So இவங்க தான் வந்து application validate பண்ணணும். Flexibility for allotment, companies வந்து shares to the specific investorsக்கு rights issue மூலமா they can இது பண்ணலாம். Comparison with other capital raising methods, rights issue வந்து 23 daysலேயே முடிச்சிடலாம். Preferential shares issueன்னு இருக்குது, இது வந்து 40 days it will take. So what is preferential issue அப்படின்னா, ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்கவங்க ஒரு ஈக்விட்டி ஷேர்னால் நீங்கள் ஷேர் வாங்குறீங்களா அதுதான் ஈக்விட்டி. ஸோ இதில் ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ அப்படின்றது என்னென்னா, இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். ஈக்விட்டிக்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கும், ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்காது. திஸ் இஸ் ஒன் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து, ஒருவேளை இந்த கம்பெனி நீங்கள் வாங்கியிருக்க கம்பெனி வந்து லிக்விடேட் ஆச்சு, அதாவது டிஃபால்ட் பண்ணிட்டாங்க, அந்த கம்பெனியை வந்து இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கோட் ஒரு அந்த கம்பெனின்ற போது வேறு ஏதாவது வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி டிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ்க்கு இருக்கிறவங்க அவங்களோட ஷேர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பே பண்ணதுக்கப்புறம் தான் மிச்சம் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக எவ்வளோ வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து தே வில் கிவ் டு த யாரெல்லாம் டெப்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ், அதில் மிச்சம் இருந்தால் தான் ஈக்விட்டி. ஸோ திஸ் இஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் லாஸ்ட் பர்சன் டு கெட் த அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக தே கம்ஸ் அட் த லாஸ்ட். அண்ட் தேர்ட் வந்து டிவிடெண்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஸோ டிவிடெண்ட்ஸில் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ப்ரிஃபரன்ஷியலுக்கு வந்து ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக டிவிடெண்ட், அவங்களுக்கு சேர வேண்டிய டிவிடெண்ட் வந்து போய் சேரும். வேரியபிள் டிவிடெண்ட்ஸ் ஃபார் தீஸ் ஈக்விட்டி பீப்புள். ஸோ டிவிடெண்ட்ஸ் சம்டைம்ஸ் கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ ஒரு டிவிடெண்ட் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க, அண்ட் தென் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். யூஸ்வலாக இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து சேஃபாக இருப்பாங்க, பிகாஸ் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும்தான் கிடையாது, டே டு டே ஆக்டிவிட்டியில் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும்தான் இல்லையே தவிர, ஒருவேளை லிக்விடேட் ஆச்சுன்னா பேமெண்ட் கரெக்டாக கிடைக்கும், டிவிடெண்ட்ஸும் கரெக்டாக கிடைக்கும். ஆனால் ஈக்விட்டிக்கு அப்படி கிடையாது. ஓட்டிங் ரைட்ஸ் ஒன்று மட்டும் கொடுத்துட்டு லாஸ்ட் இந்த லைன் வென் த லிக்விடேஷன் ப்ராசஸஸ் அது நடக்கும்போது கிளைம் ஆன் அசட்ஸ் வந்து லாஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க, அண்ட் அவங்களோட டிவிடெண்ட்டுமே வந்து இருக்காது. ஸோ இதுதான் இந்த ப்ரிஃபரன்ஷியல் அண்ட் ஈக்விட்டி. ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது, எனக்கான ஒரு ஸ்டேபிளான ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ப்ரிஃபரன்ஷியல் ஷேருக்கு போவாங்க. அண்ட் இஃப் நாட், நம்மளை மாதிரி நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் என்ன பண்ணுவோன்னா, நம்ம போய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வாங்குகிற ஷேர்ஸ் எல்லாமே வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் தான். ஸோ அதுதான் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆர் ஈக்விட்டி இஷ்யூ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஷேர்ஸை ஷேர் ஹோல்டிங், ஸ்டேக், ஈக்விட்டி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ கொடுத்தா கூட 40 days ஆகும். பட் ரைட்ஸ் இஷ்யூவில் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் தான் கண்டிப்பாக அவங்க உங்கள் கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்தாலும் வாங்குவாங்க. நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரைட்டை செல் பண்ணியாவது அவங்க வந்து அந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துடலாம் இல்லையா. ஸோ இதில் முக்கியமாக வாட் பீப்புள் ஹாவ் டு டூ, யூஸ்வலாக ரைட்ஸ் இஷ்யூ அப்போ என்ன ப்ராப்ளமாக சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீட் த்ரூ த ப்ராசஸ். எதுக்காக அந்த கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, அவங்களோட கடனை கட்டுறதுக்கு ரைட்ஸ் இஷ்யூ பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் நாட் குட் ஐடியா அட் ஆல்.
ஸோ அந்த மாதிரி எதுக்காக இஷ்யூ பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சதுக்கப்புறம் இஃப் யூ பை தட் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். பட் யூஸ்வலாக பெரிய கம்பெனிஸ் கூட அவங்களோட இன்வெஸ்டர்ஸை வந்து ஹாப்பி பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் அவங்களோட ஷேர்ஸை வந்து மார்க்கெட்டில் அதிகமாகணும் அவங்களோட ஷேர் ப்ரைஸிங்கிறதுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரைட்ஸ் இஷ்யூ மூலமா கம்மியான ரேட்டில் ஷேர் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு 2 ஷேர் வச்சுருக்காங்க, அதுக்கு அடிஷ்னலாக ஒரு ஷேர் கம்மியான ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்ற போது தே வில் கெட். ஸோ இதனால் என்ன ஆகும், இந்த பர்டிகுலர் ஷேர்ஸ்க்கான மார்க்கெட் அண்ட் அதுக்கான டிமாண்ட் வந்து மார்க்கெட்டில் அதிகமாகுமா. ஸோ அது அப்படின்றப்போ வாட் இஸ் தேட், யூஸ்வலாக அந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கோட ஷேருக்கு டிமாண்ட் அதிகமாகுதுன்னா என்ன அர்த்தம், தட் கம்பெனியோட ஷேரோட ப்ரைஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ தேட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ பெரிய கம்பெனிஸும் பண்ணுவாங்க, பட் சின்ன கம்பெனிஸ் பண்ணும்போது அந்த எதுக்காக பண்ணுறாங்கன்றதை ரீட் பண்ணிக்கிறது அவசியம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சும்மா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். பட் நம்மளுக்கு வந்து ஃபேக்சுவல் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் பீரியட் 7 to minimum 7 days to 30 daysக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அண்ட் ப்ரீவியஸாக 126 டேஸ்ன்னு இருந்தது 23 டேஸாக வந்து செபி ரைட்ஸ் இஷ்யூவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸ்க்கு கூட 40 days எடுக்கும், பட் நவ் ரைட்ஸ் இஷ்யூவை 23 டேஸ்லேயே முடிச்சிடலாம். ஸோ வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இஷ்யூ அப்படின்னு கேட்டால் 4 இஷ்யூ இருக்குது. ஸோ அந்த 4 இஷ்யூவையும் வந்து நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் சொல்லி முடிச்சிடலாம். எதெல்லாம் 4 இஷ்யூஸ் என்னென்ன இருக்குது, பப்ளிக் இஷ்யூ அதில் தான் வந்து ஐபிஓ அண்ட் எஃபிஓ வரும், அப்புறம் ரைட்ஸ் இஷ்யூ, போனஸ் இஷ்யூ அண்ட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் கூட நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், அதில் தான் வந்து இந்த ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸ் வரும். தென் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் வந்து ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸில் வரும். போனஸ் இஷ்யூமே கிட்டத்தட்ட ரைட்ஸ் இஷ்யூ மாதிரி தான், பட் அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், ரைட்ஸ் இஷ்யூ என்ன போனஸ் இஷ்யூ என்னன்றது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாமல் குழப்பிடும். ஸோ அதனால ரைட்ஸ் இஷ்யூவோடு நான் இப்போ பாட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லோக்சபாவில் ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆயில் ஃபீல்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2024. ஸோ எப்போ பில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கேட்டிருக்காங்க, விச் இஸ் 12th March 2025. ஸோ இந்த பில்லில் மோஸ்ட்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆயில் ஃபீல்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2024. ஸோ 2024 இதை பில்லாக வந்து டேபிள் பண்ணது. ஸோ இப்போ தான் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் அந்த இயர் வந்து 2024 அப்படின்ருக்கு. ஸோ அது வந்து யூ ஹேவ் டு கீப் தட் இன் மைண்ட். objective ஆஃப் த பில் இஸ் டு ரிஃபார்ம் த லீகல் ஃப்ரேம்வொர்க் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டு பூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இதில் வந்து ஆயில் அண்ட் கேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவும் அதை ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த பில். ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஷேரிங் ரெஜிம்லேருந்து ரெவன்யூ ஷேரிங் ரெஜிம்க்கு கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷிஃப்ட் ஆக போகுதுன்றதை சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஷேரிங் ரெவன்யூ ஷேரிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இது ரெண்டுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஷேரிங் அண்ட் ரெவன்யூ ஷேரிங்க்கு ஒரு கம்பெனி அவங்க வந்து 10,000க்கு வந்து தே ஆர் ப்ரொடியூசிங் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க, ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆயில் ப்ரொடியூஸே பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுப்போம். 10,000க்கு சிம்பிள் டேர்ம்ஸாக எடுத்துக்கிறேன், ஸோ தட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. 10,000க்கு வந்து அந்த பிஎஸ்யூ பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் வந்து பண்ணுறாங்க. இல்லை ஒரு கம்பெனி கான்ட்ராக்ட் எடுக்கிற கம்பெனி கூட பண்ணுறாங்கன்னு வச்சுப்போவேன். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போது ப்ரொடியூசிங் இந்த ப்ரொடக்ஷன் ஷேரிங் அப்படின்னா என்னென்னா, இந்த பர்டிகுலர் 10,000 rupees எடுக்கிறதுக்கு ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஆயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து சர்டன் அமௌண்ட் வந்து செலவழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து லெட்ஸ் சே 1,000 rupees. ஸோ அந்த 1,000 rupees வந்து அவங்க ஃபஸ்ட்டே எடுத்துப்பாங்க, மிச்சம் இருக்கிற 9,000 தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 5,000 செலவு பண்ணுறாங்கன்னே வச்சுப்போம். ஸோ 5,000 எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க 5,000 தான் 5,000 இஸ் த ப்ராஃபிட். ஸோ இந்த ப்ராஃபிட்டில் தான் இந்த கான்ட்ராக்டருக்கும் ரேஷியோ வரும், கவர்மெண்ட்டுக்கும் ரேஷியோ வரும். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ஷேரிங். இதுவே ரெவன்யூ ஷேரிங்கில் என்ன ஆகிடும், இந்த மொத்தம் 10,000 வந்து தே ஹாவ் டு ஸ்ப்ளிட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஆர் எதுக்கு என்ன காஸ்ட் செலவு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. ஜஸ்ட் அந்த கான்ட்ராக்டர் கம்பெனி எவ்வளோ கவர்மெண்ட் எவ்வளோன்னு ரெவன்யூ ஷேரிங், இந்த ஷேரிங் பர்சன்டேஜ் வந்து ப்ரீடிட்டர்மைண்டாக இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறப்பவே வந்து இந்த ஷேரிங் எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை வந்து முன்னாடி
முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதன் மூலயமா கவர்மெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டருக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் வரும்னா, இந்த கான்ட்ராக்டர் வந்து இப்போது இந்த ரெவென்யூ ஷேரிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா, they share the portion of the revenue from the production itself. So government வந்து typically predefined formula ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, so that no cost recovery தேவைப்படாமல் இருக்கும். ப்ரொடக்ஷன் ஸ்டார்டிங்லேருந்தே ரெவென்யூ ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறதுனால காஸ்ட் ஆஃப் ரெக்கவரி தேவையில்லாமல் இருக்கும். அண்ட் ரெவென்யூ ஷேர்ட் பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் லெவல்ஸ் மட்டும்தான். ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொடக்ஷனுக்கான ப்ரொடியூஸ் பண்ணி எவ்வளோ வருதோ அதுலேருந்து தானே ரெவென்யூ வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ராஃபிட் ஸ்ப்ளிட், இந்த இதில் வந்து ப்ராஃபிட் ஸ்ப்ளிட். ஸோ இது இந்த 5,000 தான் ப்ராஃபிட், ஸோ இதுலேருந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இப்படி இல்லாமல் இந்த மொத்த அமௌண்ட்டுமே ஸ்ப்ளிட் ஆகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ரிஸ்க் ஆல்சோ லோவர் ஃபார் கான்ட்ராக்டர்ஸ். ஏன்னா இந்த இதில் வந்து தே ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஷேரில் தே ஹாவ் டு எக்ஸ்ப்ளோர் த ஆயில் பிளேஸ், அவங்க தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து லோவர் ரிஸ்க் ஃபார் த கான்ட்ராக்டர்ஸ். ஏன்னா ரெக்கவர் காஸ்ட்ஸ் இல்லை, ரெவென்யூவே அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் கூட அப்படின்றதுனால கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ அ ஓனர், டைப் ஆஃப் அ ஓனர். அண்ட் மோஸ்ட்டாக இந்த பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஷேரிங்கில் வந்து இந்த 5,000 இந்த கம்பெனி செலவு பண்ணதாக சொல்கிறாங்க இல்லையா, இந்த 5,000 கண்டிப்பாக அவங்க 5,000 தான் செலவு பண்ணாங்களா இல்லை இதை விட கம்மியாக செலவு பண்ணிவிட்டு 5,000 கூட சொல்கிறாங்களான்றது வந்து தெரியாது. ஸோ தேர் இஸ் அ டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த ரெவென்யூனா இந்த ரெவென்யூ தான், ஸோ இதில் டேரெக்டாக வீ கேன் ஸ்ப்ளிட் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா ப்ரொடக்ஷனை பொறுத்து ரெவென்யூ என்னன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ டிரான்ஸ்பரன்சி அதிகமாக இருக்கும் இந்த ரெவென்யூ ஷேரிங்கில். அண்ட் கவர்மெண்ட் வந்து அதிகமான ஷேர் as soon as ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே தே வில் ரிசீவ் அமௌண்ட். ஸோ தட் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோ இல்லை கவர்மெண்ட்டோட மற்ற ஏதாவது வேலைக்குமே வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சீன், இதை வந்து மேஜர் ரிஃபார்ம் அப்படின்னு பார்க்குறோம் இந்த பில்லில். தென் சிங்கிள் பெர்மிட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெட்ரோலியம் லீஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணி மல்டிபிள் லைசன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கெலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மல்டிபிள் லைசன்சஸ் இருந்துச்சு, ஸோ அதுக்கு பதிலாக இப்போ பெட்ரோலியம் லீஸ் கொண்டு வந்திருக்காங்க. தென் டீரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க, எதில் ஃப்ரீடம் இன் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரைசிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ் கொண்டு வந்திருக்காங்க. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷேரிங், ஸோ அது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்மால் ஆப்ரேட்டர்ஸ்லேருந்து டு ஷேர் ரிசோர்ஸஸ் ஃபார் பெட்டர் வயபிலிட்டி அலோவ் பண்ணுறாங்க. தென் என்கரேஜ்மெண்ட் ஆஃப் நியூ டெக்னாலஜி லைக் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் சீக்வென்சேஷன் இதை வந்து சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது என்னதுன்னா, நம்ம ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணப்போ, ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்பையும் ஆயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அப்போ வி மைட் டிக் சம் ஹோல் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் வெளியே வர கார்பனை வந்து தே ஹாவ் டு கேப்சர் தோஸ் கார்பன் அண்ட் யூட்டிலைஸ் அண்ட் சீக்வெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸை அடாப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஓபி மீட்டிங்ஸில் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. பட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ஆயில் ப்ரொடக்ஷன் அண்ட் மேஜர் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஆயில் ப்ரொடியூசிங் ஃபுல்லாக தான் அவங்க பண்ணிகிட்ருக்கிறதுனால தே ஓன்ட் இந்த மாதிரி ஆயில் கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் சீக்வெஸ்ட்ரேஷனை தே ஆர் நாட் டூயிங் அப்படின்ற கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ இப்போ வந்து அதுக்கு கவர்மெண்ட்டே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அண்ட் சப்போர்ட்டும் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷனுக்குமே தே வில் சப்போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில்லுலேயே அது வந்து இருக்குது. ஹையர் பெனால்ட்டிஸ், ஸோ ஏதாவது வயலேஷன் இருந்துச்சுன்னா முன்னாடி 10 lakh per day ஃபார் கண்டினியூஸ் வயலேஷன், இப்போ வந்து 25 lakh அதை கூட்டியிருக்காங்க. ஸோ பிகாஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது, எல்லாமே அதிகமாகுது. ஸோ அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டுமே வந்து சின்னதாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கூட்டியிருக்காங்க. ஸோ டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் யூஸ்வலாக காஸ்ட் எஃபெக்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசமாக தான் இருக்கும். யூஸ்வலாக வந்து ஒரு ட்ரிபியூனல் ஏதாவது ஒன்று தான் வச்சுப்பாங்க, டைரெக்டாக கோர்ட் போக வேணான்னு சொல்லிட்டு. இம்பேக்ட் ஆன் ஸ்மால் ஆப்ரேட்டர்ஸ், ஸ்மால் பிளேயர்ஸை சப்போர்ட் பண்ணுற விதமாக த்ரூ த டிஸ்கவர்ட் ஸ்மால் ஃபீல்டு பாலிசி 2015 படி அவங்களையும் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசோர்ஸும் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆயில் ஒரு இடத்துல வந்து டிக் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நியூ டெக்னாலஜி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ரிசோர்ஸஸ் வில் பி ஷேர்டு டு திஸ் ஸ்மால் பிளேயர்ஸ் டூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டேட் ரைட், ஸோ ஸ்டேட்ஸ் ரைட்ஸையும் வந்து ஓவர் பெட்ரோலியம் லீசஸ், கிளியரன்ஸ் அண்ட் ராயல்ட்டி கலெக்ஷன்லாம் வந்து ஸ்டேட் நம்ம கான்ஸ்டியூஷன் படி ஸ்டேட்ஸ் ரைட்டில் தான் வருது போல். So that will also be protected னு சொல்லியிருக்காங்க. So expected outcome is the ease of doing business. Foreign and domestic investments in oil and gas sector increase ஆகும். Energy security and reduced import dependence இருக்கும் நம்புகிறோம். So let's see. Upcoming yearsல we shall see.
So this is the thing. Contractors வந்து recover costs before sharing profit with the government, but revenue sharingல contractors share the revenue directly with the government. அதுக்கப்புறம் வந்து they will share among themselves. So இந்த carbon capture, utilization and sequestration அப்படின்றது என்னன்னா, which is a technology that captures carbon dioxide, அதனுடைய emission எல்லாத்தையும் capture பண்ணிட்டு அதை repurpose பண்ணி அதை store them and use them for environmental வேற ஏதாவது processesக்கு. This will reduce the environmental impact. So அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. So that's it. Next வந்து phase 2 of மிஷன் அம்ரித் சரோவர் அப்படின்னு சொல்லி ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அம்ரித் சரோவர்ன்ற ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்றத பார்க்கணும். மிஷன் அம்ரித் சரோவர் வந்து ஏப்ரல் 2022 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம். ஸோ இது என்னதுன்னா, சரோவர் அப்படின்னா என்னென்னா பாண்ட்ஸ். ஸோ அதனால் இதில் இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, 75 அம்ரித் சரோவர், அதாவது இந்த பாண்ட்ஸை வந்து கட்டணும் டு ரெஜுவனேட் த எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து அந்த பாண்ட் சிஸ்டம் முன்னாடி காலத்துலலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த பாண்ட் சிஸ்டம் வந்து இப்போயும் ப்ரிவலண்ட் ஆகணுன்றதுக்காக ஸோ 75 பாண்ட்ஸ் கட்டணும். அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட 50,000 இந்த 75 பாண்ட்ஸ் வந்து ரெஜுவனேட் பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிற பாண்ட்ஸை ரெஜுவனேட் பண்ணணும். அண்ட் 50,000 பாண்ட்ஸ் வந்து புதுசாக கட்டணும் இன் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அவங்க ஐடென்டிஃபை பண்ண டிஸ்ட்ரிக்ஸ் எத்தனை சைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க ஃபார் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பாண்ட்ஸ் அண்ட் ரெஜுவனேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா 1,99,001. ஸோ இது ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கும், 109-901 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஈஸியாக ஞாபகம் இருக்குது. ஸோ இதனுடைய ஒர்க் எல்லாமே வந்து ஜான்வரி 2025 தான் கமெண்ட்ஸ் ஆச்சு. பட் இதுவரையும் ஜான்வரி 2025 வரையும் இதில் 68,000 வந்து தே கம்ப்ளீட்டட் த ஒர்க்ஸ் ஆஃப் திஸ். ஸோ இதுக்கப்புறம் ஈச் அம்ரித் சரோவர் ஒரு பாண்டுமே வந்து ஹேஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் 10,000 cubic மெட்ரிக்ஸ் அப்படி அவ்வளோ தண்ணி அதனால் தாங்கக்கூடிய அளவுக்கு த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஒரு பாண்டுமே வந்து 10,000 cubic மெட்ரிக்ஸ் இருக்கிற மாதிரி. அண்ட் அதனுடைய ஏரியாவுமே வந்து கிட்டத்தட்ட 1 acre கவர் பண்ணுற மாதிரி தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த மிஷன் அம்ரித் சரோவரில் phase 2 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இன் February 2025. ஸோ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதுவும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மிஷன் சரோவரில் அம்ரித் சரோவரில் மற்ற ஸ்கீம்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆகிற மாதிரி இன்டகிரேட் பண்ணி தான் வந்து க்யூரேட்டே பண்ணியிருப்பாங்க. லைக் எம்ஜி நரேகா. ஏன்னா எம்ஜி நரேகாவில் அர்பனில் இருக்கிற எம்ஜி நரேகா கார்டு ஹோல்டர்ஸ் என்ன பண்ணலாம், தே கேன் பி யூஸ்டு ஃபார் இந்த பாண்ட் கிரியேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக. ஆர் ரூரலில் இருக்கிறதுக்குமே வந்து பீப்புளையுமே தே கேன் யூஸ் ஃபார் எம்ஜி நரேகா பீப்புளை தே கேன் யூஸ் ஃபார் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் பாண்ட்ஸ். அப்புறம் பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா. ஸோ அவங்களையும் வந்து அந்த வாட்டர் ரிலேட்டடாக இரிகேஷன் சிஸ்டமை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் இது. ஸோ தேட் அந்த ஸ்கீமும் வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் இது மாதிரி மற்ற ஸ்கீம்ஸ் இன்னும் 2-3 ஸ்கீம்ஸுமே வந்து இதனுடைய இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்யூனிட்டி இன்வால்மெண்ட் படி கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட CSR ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே வந்து இந்த ஸ்கீமை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஃப் எனி கம்பெனி வாண்ட்ஸ் டு கான்ட்ரிபியூட் க்ரௌட் ஃபண்டிங் மூலிமா தே கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தீஸ் அம்ரித் சரோவரை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து எந்த போர்ட்டல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அம்ரித் சரோவர் போர்ட்டல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுலேயே மொபைல் ஆப் அப்படின்னு இருக்குது, விச் வாஸ் டெவலப்டு பை பிசாங்கன். ஸோ அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்பரன்சிக்காக we can see through that அப்படின்றதும் இருக்குது. ஸோ these are the things. இந்த phase 2 தான் வந்து இப்போது லான்ச் ஆகிருக்கு. இப்போ இதில் என்னென்னா இந்த இந்தியன் ரயில்வே இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ அதனுடைய டார்கெட் கம்ப்ளீஷன் டேட் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் ஆன் August 15, 2025. ஸோ நம்மளோட Independence Day kulla they have to do. So Indian Railways joins Mission Amrit Sarovar to tackle water scarcity. So launched in April 2022, 75 points are rejuvenate பண்ணனும் per districts and water conservation காக they are going to do 50,000 ponds மே வந்து construct பண்ணனும்ன்ற ஐடியால they are doing. So far 68,000 ponds வந்து construct ஆகி முடிஞ்சிருக்கு. இப்போ phase 2 வந்து climate resilience and community participation சொல்லக்கூடிய ஜன் பகிதாரி அதையும் வந்து strengthen பண்றதுக்காக they are doing. So Indian Railway ஓட participation என்ன பண்ண
போகுது அப்படின்னா டீசில்ட்டிங் அண்ட் எக்ஸ்கவேஷன் ஆஃப் வாட்டர் பாடி. ஸோ டீசில்ட்டிங் அப்படின்னா என்ன? தூர்வாடுறது. ஸோ டீசில்ட்டிங் அண்ட் எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அந்த இடத்த விட்டு எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஆர் டிக்கிங் அப், குழி தோண்டுறது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்களுக்கு அந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து இந்தியன் ரயில்வே வில் பி ஹெல்ப்ஃபுல். அண்ட் constructing new ponds near railway lines may வந்து they are going to help. So excavated soil in the டீசில்ட்டிங் அண்ட் எக்ஸ்கவேட் பண்ண அந்த சாயில் இருக்கு இல்லையா, அதை வந்து ரயில்வே எம்பார்க்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு தே வில் பி யூஸிங் தட். அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி தான் தே ஆர் கோயிங் டு டூ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். இது எல்லாமே டீசில்ட்டிங் அண்ட் எக்ஸ்கவேஷன்லாம் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி தேர் ஆர் வார்னிங்ஸ் தட் திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி த ஹாட்டஸ்ட். இதுக்கு முன்னாடி 2024 சொன்னாங்க, பட் அதை விட இந்த வருஷம் இப்போவே வந்து 2 to 3 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாக இருக்கும் நார்மல் டெம்பரேச்சர் விடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் ஸ்கேசிட்டி அதிகமாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இருக்கிற வாட்டரை சேமித்து வைக்கிறதுக்கு ஆர் ஒருவேளை மழை பெஞ்சாலோ பாண்ட்ஸில் வந்து நல்லபடியாக அந்த தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கிறதுக்காக டீசில்ட்டிங் அண்ட் எக்ஸ்கவேஷன் இந்தியன் ரயில்வேஸோடு சேர்ந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸோட இன்வால்மெண்ட் வில் பெனிஃபிட். ஸோ டார்கெட் டேட் என்ன? August 15, 2025 தே ஆர் கோயிங் டு டூ ஸோ. ஸோ அதுதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் வந்து ரூஃப் டாப். இதை எத்தனை தடவை பார்க்குறதுன்னு உங்களுக்கு தோணலாம், பட் யா எவ்வளோ இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த மொத்த இதுவுமே பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10 lakh தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பட் யா வி ஷால் சி திஸ். இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக 10 lakh இன்ஸ்டலேஷன் இஸ் அ மைல் ஸ்டோன். ஸோ அதுக்காக பிஐபியில் ரிலீஸ் பண்ணது. ஸோ ஹிஸ்டாரிக் மைல் ஸ்டோன் ஆஃப் PM சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா 10 lakh ஹோம்ஸ் ஆர் நவ் சோலார் பவர்ட் அப்படின்ற டேக்லைனோட ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ ஹோப் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாலும் யூ மஸ்ட் ரைட் அப்படின்றதுனால நிறையா தடவை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இது ஐ திங்க் நானே இங்கே கிளாஸ் எடுக்கிறதுலேயே 3rd டைம் வந்து உங்களோட சேர்ந்து ரிவைஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஹாவ் இட் இன் மைண்ட், மறந்துடாதீங்க எதையும். இட் வாஸ் லான்ச்ட் இன் 2024 February. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் லான்ச் பண்ணாங்க. அண்ட் எவ்வளோ சப்சிடிஸ் சோஃபார் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ லேக் பெனிஃபிஷியரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தட் இஸ் அ ஸ்டாட்டிக் பார்ட். ஜஸ்ட் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுங்க. அண்ட் 2 lakh வரையும் கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அட் சப்சிடைஸ்டு 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், சப்சிடைஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் வந்து இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ என்னது கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் அப் டு இது 12 பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது தென் சாங்ஷன் எவ்வளோ லோன் சாங்ஷன் ஆகிருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் டேட்டா இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது ரொம்ப அடிக்கடி நியூஸில் இருக்கிறதுனால. ஸோ have a look at it. எவ்வளோ அப்ளிகேஷன், எவ்வளோ சாங்ஷன்ட், எவ்வளோ டிஸ்பர்ஸ்ட், பிகாஸ் ஏதோ ஒரு கொஸ்டினில் SBI கேன் ஆஸ்க். ஸோ சீம்லெஸ் 15 days சப்சிடி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸ் வந்து இருக்குது. அண்ட் 0 எலக்ட்ரிசிட்டி பில் ஃபார் மெனி பெனிஃபிஷரிஸ். ஏன்னா சோலார் பவரில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் திஸ் பிரைம் மினிஸ்டர் சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனா ஆஃப்செட் மூலயமா கார்பன் எமிஷன் வந்து எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா பிளான்டிங் 100 ட்ரீஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ க்ளீனர், க்ரீனர் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் ஃபியூச்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ செவரல் ஸ்டேட்ஸில் எந்த மாதிரியான ப்ராக்ரஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லைக் இப்போது சண்டிகர், தாமன் அண்ட் தையூவில் வந்து 100% ஆஃப் த இயர் கவர்மெண்ட் பில்டிங்ஸ் வந்து ரூஃப் டாப் சோலார் டார்கெட்ஸ் மூலயமா அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் தமிழ்நாடுமே வந்து அவங்களோட எக்ஸப்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? சண்டிகர் அண்ட் தாமன் அண்ட் டையூவில் 100% வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வந்து சோலார் ரூஃப் டாப்ஸ் மூலயமா பண்ணி முடிச்சிட்டாங்க. பிகாஸ் யூனியன் டெரிட்டரிஸ் குட்டி குட்டி இடங்கள் அதனால. ஸோ மேஜர் ஸ்டேட்ஸ், பெரிய லார்ஜஸ்ட் ஸ்டேட்ஸ் லைக் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத் அண்ட் தமிழ்நாடு. ஸோ இந்த 4 ஸ்டேட்ஸுமே வந்து தே ஆர் ஆல்சோ ட்ரைங் டு இன்ஸ்டால் தீஸ் கைண்ட் ஆஃப் சோலார் ரூஃப் டாப்ஸ் இன் தேர் கவர்மெண்ட் ஆஃபீஸஸில். ஸோ தென் 1 crore வந்து ஹவுஸ்ஹோல்டு பை FY27 1 crore ஹவுஸ்ஹோல்டு வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். தென் டாப் 5 ஸ்டேட்ஸ் வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹவுஸ்ஹோல்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கீம் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா? ஆப்வியஸாக குஜராத் தான். ஸோ குஜராத், மகாராஷ்டிரா, யூபி, கேரளா, ராஜஸ்தான், அப்புறம் அதர் ஸ்டேட்ஸ் வந்து 16%ல் இருக்குது. ஸோ
other states they have to do much more. So Gujarat is in first position, Maharashtra second, UP third, fourth Kerala, fifth Rajasthan and other states. So இதில் வந்து என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கும், ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃபார் ஹவுஸ் ஹோல்ட். ஏன்னா ரூஃப் டாப்ஸ் ஆக்சுவலாக ஃப்ரீ இல்லை, நம்ம அப்ஃப்ரண்ட் காஸ்ட் கட்டி லோன் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா தேட் இஸ் ஆல்சோ இஎம்ஐலாம் கட்டணும் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு எலக்ட்ரிசிட்டி பில். பட் சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் we will have free electricity இல்லையா. ஸோ எக்ஸஸ் எலக்ட்ரிசிட்டி ஒருவேளை ஜென்ரேட் ஆயிடுச்சு இந்த ரூஃப் டாப் மூலயமா we can sell that to discoms and அதன் மூலியமாகவும் we can earn. So reduce the electricity for cost for government too, because thermal power மூலயமா if they are doing so, கோலோட காஸ்ட் இருக்குது, கோலை டிரான்ஸ்போர்ட் பண்ணுற காஸ்ட் இருக்குது, அந்த கோல் மூலயமா தெர்மல் பவர் கிரியேட் பண்ணுற காஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அது அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற எஸ்எஸ்க்கு வந்து எஸ்எஸ்லேருந்து வாட் டு சே ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்மளுக்கு வரணும். ஸோ தேர் இஸ் மோர் ப்ராசஸ் அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே வந்து காஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாகும். ஸோ திஸ் ஸ்கீம் மூலயமா 75,000 crore ஆனுவலி எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கம்மியாகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ லெட்ஸ் சி. தென் இன்க்ரீஸ்டு யூஸ் ஆஃப் ரெனியூவபிள் எனர்ஜி. ஸோ நம்மளோட எஸ்டிஜி கோலும் வந்து அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கும். கார்பன் எமிஷன் ரெடியூஸ் ஆகும். ஸோ மந்த்லி எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது இன் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரூஃப் டாப். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த டேப்லெட் காலம் மட்டும்தான் நீங்கள் யூஸ்வலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும், நம்ம வெறுமனே மக்கப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நவ் யூ கோ, நம்ம உங்களோட வீட்டு அந்த இபி கார்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து செகண்ட் காலமில் எவ்வளோ யூனிட்ஸ் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த இதை செக் பண்ணிவிட்டு 0 to 150 அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் 1 to 2 kilowatt ரூஃப் டாப் சோலார் பிளான்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ உங்களுக்கு சப்சிடி சப்போர்ட் வந்து 30,000லேருந்து 60,000 வரையும் கிடைக்கும். இஃப் நாட் 150 to 300 அப்படின்னா 60,000 to 78,000 வரையும் கிடைக்கும். மோர் தென் 300 அப்படின்னா யூ வில் கெட் மேக்ஸிமமே வந்து 78,000 கிடைக்கும். ஸோ வி ஹாவ் டு பே அப் ஃப்ரண்ட் காஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா தேர் இஸ் அ போர்ட்டல் கால் நேஷ்னல் போர்ட்டல். ஸோ அந்த போர்ட்டலில் போய் நம்மளோட ஹவுஸ் ஹோல்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து வி ஹாவ் டு சப்மிட். ஸோ அதில் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா தே வில் ப்ராசஸ் பண்ணி 15 daysக்குள்ளே ரிடம்ஷன் ரெக்வஸ்ட் வந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. பிகாஸ் நம்ம வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்ட் பே பண்ணணும். ஒரு எந்த ரூஃப் டாப்போட வெண்டரோட சேர்ந்து வி ஆர் கோயிங் டு டூ அப்படின்னு வி ஹாவ் டு செலக்ட் த சூட்டபிள் வெண்டர் ஃபார் இன்ஸ்டலேஷன் ரூஃப் டாப் சோலார். அதுக்கப்புறம் தேட் வில் அசிஸ்ட் டெசிஷன் மேக்கிங் பை ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே தே வில் ப்ரொவைட். அண்ட் சிஸ்டம் சைஸ், பெனிஃபிட், வெண்டர் ரேட்டிங் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு வி வில் ஹாவ் ஒரு எவ்வளோ காஸ்ட் நம்மளுக்கு வந்து அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15 to 300ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த இதுக்கு நடுவில் எவ்வளோ யூனிட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து நம்மளோட பில்லை வந்து இப்போ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்டன் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் we will get this amount within 15 days after the redemption request. So free electricity for household, reduced electricity cost for government, increased use of renewable energy, reduced carbon emission. ஸோ இங்கே கொடுத்தது தான் இந்த இது இங்கே இருக்கு இல்லையா. ஸோ கீ பெனிஃபிட்ஸ் அதை தான் இங்கே டேப்லெட் ஒரு பிக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ், அது வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வந்து 7% interest ரேட்டில் இன்ஸ்டலேஷன் ஆஃப் சோலார் ரெசிடென்ஷியல் ரூஃப் டாப் சோலாருக்கு we can get அப் டு 3 kilowattக்கு. ஸோ எலிஜிபிலிட்டி என்னென்னா ஹவுஸ் ஹோல்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அண்ட் ஓன் ஹவுஸ் வித் ரூஃப் டாப். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கீழே இருக்க ஃபஸ்ட் ஃப்ளோர் மட்டும் என்னோடது, செகண்ட் ஃப்ளோர் என்னோட அண்ணனோடது அப்படின்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் த ரூஃபே வந்து உங்கள் இதில் இருக்கும், உங்கள் பேரில் இருக்கணும். த ஹோல் ஹவுஸ் ஹோல்ட் ஷுட் பி யோர்ஸ் அண்ட் த ரூஃப் டாப் ஷுட் பி யோர்ஸ். ஸோ அந்த ரூஃப் டாப் வந்து இன்ஸ்டலேஷன் ஃபார் சோலார் பேனலுக்கு ஏதுவாக இருக்கணும். அங்கேயுமே வந்து யூ ஷுடன்ட் ஹாவ் இந்த டேங்க்லாம் வச்சு அந்த மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டட் பிளேஸாக இருக்கக்கூடாது. ஹவுஸ் ஹோல்ட் மஸ்ட் ஹேவ் வேலிட் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், ஆல்ரெடி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இருக்கணும். ஹவுஸ் ஹோல்ட் மஸ்ட் நாட் அவைல் எனி அதர் சப்சிடி ஃபார் சோலார் பேனல்ஸ். ஸோ வேறு எதுவும் எடுத்துருக்கக்கூடாது. ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், நேஷ்னல் போர்ட்டலில் விசிட் பண்ணுறோம், பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கணும், கஸ்டமர் நம்பர் அண்ட் மொபைல் நம்பர் கொடுக்கணும். ரூஃப் டாப் சோலார் ஆஸ் பர் த ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பற்றி யூ ஹேவ் டு ஃபில் அவுட் த ஆன்லைன் ஃபார்ம். டிஸ்காம்ஸ் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணும் ஃபார் த இன்ஸ்டலேஷன் ஆஃப் த plant with register vendors. அதுக்கப்புறம் ஒன்ஸ் இன்ஸ்டலேஷன் ஓவர் ஆனதுக்கப்புறம் பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு மீட்டருக்காக we should apply. ஸோ அந்த மீட்டர் ஆஃப்டர் நெட் மீட்டர் இன்ஸ்டலேஷன்லாம் வந்ததுக்கப்புறம் டிஸ்காம்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கமிஷனிங் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் போர்ட்டலுக்கு வந்து
இருந்து they will provide, and bank details we have to provide, and cancelled check, so that will be provided. என்ன check, என்ன type of check will be provided in Surya Ghar Muft Bijli Yojana? A cancelled check will be provided. அப்புறம் அதன் மூலமா சப்சிடி வந்து 30 நாளுக்குள்ள you will receive back. so இதுதான் இந்த process. and impact என்ன, far reaching outcomes. Individual households எல்லாம் வந்து national wide they will have these kind of rooftop solar மூலமா they will have. so now that in the summer season la you can use your AC மாதிரியான விஷயங்களை ரொம்ப கவலை இல்லாம we can use. so அதனால that will also be helpful. and solar capacity நம்ம இந்தியா முழுக்க expand பண்றதுக்கு it will be very useful. so 30 gigawatt of solar capacity through rooftop installation மட்டுமே we will be achieved அப்படினு சொல்லி ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. then environmental benefit-உம் இருக்கு. CO2 emission இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுவோம். ஸோ ஜாப் கிரியேஷனும் வந்து நடக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து நம்ம மாடல் சோலார் வில்லேஜ் அப்படின்னு ஒன்றும் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1 crore ஃபார் ஈச் மாடல் சோலார் வில்லேஜ் வில் பி ப்ரொவைடட். ஸோ மாடல் சோலார் வில்லேஜ் வந்து ஒரு மாடல் சோலார் வில்லேஜ் ஃபார் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. த கவர்மெண்ட் வில் பி கிரியேட்டிங் இட். ஸோ இது மொத்தம் இந்த மாடல் சோலார் வில்லேஜுக்கு 800 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. so that ஒரு வில்லேஜுக்கு 1 crore வந்து will be provided. so that 800 districtsல உள்ள ஒரு மாடல் சோலார் வில்லேஜுக்கும் ஒரு கோடி will be provided. so that இந்த சோலார் villages will be treated. இதை பார்த்து மற்றவங்களும் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க அப்படின்றதுக்காக they are doing this. so அந்த இதில் there is also a eligibility criteria-வும் கொடுத்துருக்காங்க. that population வந்து 5,000-குள்ளே இருக்கணும். ஒருவேளை ஸ்பெஷல் கேட்டகரின்னு சொல்லக்கூடிய நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் ஆர் அந்த நார்த் ஈஸ்ட் ரீஜியன் ஃபுல்லாக இல்லை ஹிமாலயன் ரீஜியஸான ஹிமாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரியான ஏரியாஸ்லலாம் வந்து 2000 இருந்தாலே போதும். வில்லேஜஸில் வந்து செலக்டட் த்ரூ காம்படிட்டிவ் ப்ராசஸ் மூலயமா தான் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓவரால் டிஸ்ட்ரிபியூட்டட் ரெனியூவபிள் எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து எவாலுவேட் பண்ணிவிட்டு 6 months ஆஃப்டர் பீயிங் ஐடென்டிஃபைடு பை த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டிக்கு அப்புறம் தே வில் பி ப்ரொவைடிங் அமௌண்ட் அண்ட் அந்த மாடல் சோலார் வில்லேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ central financing assistant படி 1 crore வந்து they will be providing, so that the UT or the state or a renewable energy development agency will be taking care of that model solar village. ஸோ அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இப்போது இது நியூஸில் இருக்குது 10 lakh இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். we are on the track of 1 crore solar powered homes. ஸோ அது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ 10 lakh இஸ் த திங். ஸோ இதை ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட் எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1 crore எப்போ 2027-குள்ளே we have to do. and 3 gigawatt targeting 30 gigawatt by 2027. ஸோ அதே தான் திரும்ப இருக்குது. இன்கம் டேக்ஸ் பில் 2025 ஆக்சுவலாக இது வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டாங்க, டேபிள் பண்ணிட்டாங்க, ரெஃபரிங்கில் இருக்குது. ஸோ இதில் சில என்னென்ன டேக்ஸஸ் பில்லில் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஸ்னீக் பீக் அப்பப்போ நியூஸ் பேப்பர்ஸில் வந்துகிட்டே இருக்குது. ஆர் ஏதாவது ஒரு மினிஸ்டர் அதை பற்றி பேசினாங்க அப்படின்னா, இப்போ பார்லிமெண்ட்டில் கூட செஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்றதுனால அப்போ ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா தேட் இஸ் இன் நியூஸ். ஸோ இன் PIB2 ஸோ அதை பற்றி தான் வந்து மோஸ்ட்லி பேசுனாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் பில் 2025 ப்ரொப்போஸ்ட் ஃபார் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ். ஸோ நியூ பவர் என்ன டேக்ஸ் அஃபீஷியலுக்கு என்ன புது பவர் இருக்குன்ற மாதிரி இன்கம் டேக்ஸ் பில் 2025ல மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா ஓவர் ரைடிங் டிஜிட்டல் ஆக்சஸ் கோட் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ டிஜிட்டல் ஆக்சஸ் கோட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியும். அண்ட் பாஸ்வேர்ட்ஸையும் ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நியூ பவர் ஃபார் த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் தேட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஏவை பார்த்தாலும் ஏன்னு எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஓகே டேக்ஸ் நோ ஓகே ஏன்னு எடுத்துப்போம். ஏன்னு ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ ஹீ ஹாஸ் டன் சம்திங். ஸோ இன்கம் டேக்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்து இவங்களோட வீடுக்கு இப்போ வராங்க. ஸோ இப்படி வீட்டுக்கு வரும்போது இந்த இன்கம் டேக்ஸ் அஃபீஷியலுக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் ஆல்ரெடி இருக்கும், இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் பவர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி என்னென்ன பவர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு ப்ரமைஸ்குள்ளே என்டர் ஆகி சர்ச் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஃபிசிக்கல் லாக்ஸ் ஏதாவது அந்த ஒரு ஏன்ற பிளேஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த பர்சன் வீட்டில் வந்து
ஸோ சர்ச் அண்ட் சீஜருக்கு பவர் இருக்குது. அவங்களோட ப்ரமைஸ்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபோர்ஸபிளி ஓப்பன் ஃபிசிக்கல் லாக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஓப்பன் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி ஓவர் ரைடிங் ஆஃப் டிஜிட்டல் ஆக்சஸ் கோட் ஆர் பாஸ்வேர்ட் ஆர் இன்ஸ்கிரிப்ஷன் இதை வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இல்லை. இப்போ ஆக்சஸ் கொடுக்குறாங்க. வாட் இஸ் திஸ் ஓவர் ரைடிங் அப்படின்னா, ஸோ ஏன்ற ஒரு பர்சனோட வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, அவரோட கம்ப்யூட்டர் இருக்குது, அவரோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட் சொல்லுங்கன்னு கேட்டால் அது ஹி ஓன்ட் சே. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த பாஸ்வேர்டுக்கு ஓவர் ரைடிங் இல்லை, இன்கம் டேக்ஸ் அஃபீஷியலுக்கு அந்த பாஸ்வேர்டு ஆக்சஸ்க்கு இல்லை. ஆர் ஏதாவது டிஜிட்டல் ஆக்சஸ் ஃபார் பர்டிகுலர் வாட்ஸ்அப்போட என் டு என் என்ஸ்கிரிப்ஷன் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ அதனுடைய என் டு என் என்ஸ்கிரிப்ஷனை வந்து கட் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ வாண்ட் டு see what has been chatted, உங்களுக்கும் நான் அவங்களுக்கும் நடுவில் என்ன மாதிரியான சேட் இருந்திருக்குன்றதை ஐ ஹாவ் டு see அப்படின்னு சொல்லி தே கேன் see. ஆர் ஒரு கம்பெனி வந்து தே டூ ஹாவ் இந்த ஏன்ற ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து ஒரு செக்யூரிட்டி ஃபைலாக ஒன்று வந்து இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு இருக்குது. ஆர் என்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா டீக்ரிப்டிங் த பர்டிகுலர் டேட்டா, அந்த டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் வந்து இப்போது இன்கம் டேக்ஸ் அஃபீஷியலுக்கு கொடுக்கப்படுறது. அதுதான் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. தென் வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ், அதுக்கான ஆக்சஸ். ஸோ அதனுடைய வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ்ன்றதே வந்து என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது டிஜிட்டல் ரியல் லைக் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கோ கம்ப்யூட்டர் ஆர் நெட்வொர்க் ஆர் எனி டிவைசஸ் லைக் இப்போ இமெயில் வந்து நம்மளோட டிவைசஸில் பார்க்க முடியும். ஸோ அதுதான் வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ். ஸோ சோஷியல் மீடியா, ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது வச்சுருக்குது, டிஜிட்டல் ஆப் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ். ஸோ அதுக்கான ஆக்சஸ் வந்து லிமிட்டடாக இருந்துச்சு. இப்போ அந்த டெஃபினிஷனே வந்து அந்த வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆக்சஸ்ஸு அண்ட் அதனுடைய டெஃபினேஷனையுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில்லில் வந்து இந்த வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அது தனியாக சொல்கிறேன். வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸோட எக்ஸ்பேன்ஷன் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ டிஜிட்டல் என்விரான்மெண்ட்டாக அப்படின்னா, இமெயிலோட சர்வர்ஸ், தென் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் லைக் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் தட் வில் பி ஆல்சோ இன்க்ளூடட். தேர்ட் வந்து ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், பேங்கிங் அக்கௌண்ட்ஸ். ஸோ எல்லாமே வந்துடும். இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுறாங்க, ட்ரேடிங் எதில் பண்ணுறாங்க, பேங்கிங் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் தட் வில் ஆல்சோ பி கம்ஸ் அண்டர் திஸ். அண்ட் ஃபோர்த் வந்து வெப்சைட் ஸ்டோரிங் அசட் ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ். ஸோ ஏதாவது அசட்டோட ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் இருந்துச்சு அப்படின்னா தட் வில் ஆல்சோ பி இன்க்ளூடட். தட் வில் பி இன்க்ளூடட் அண்டர் வர்ச்சுவல் டேட்டா டிஜிட்டல் ஸ்பேஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரிமோட் ஆர் கிளவுட் சர்வீஸ், அதுவும் வந்து இன்க்ளூட் ஆகும். தென் டிஜிட்டல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்னா ஆப்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இட் வில் பி இப்போது நம்ம அந்த டெஃபினிஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ புது வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ் அப்படின்றதுக்கான டெஃபினிஷனுக்குள்ளே இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலயமா டேக்ஸ் எவேஷனை கட் பண்ணுறதுக்கு அண்ட் இட் gives more power to the tax officialsக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த லிமிட்டட் பவரை விட இட் வில் கிவ் அடிஷ்னல் பவர். அண்ட் மாஸ் சர்வைலன்ஸ் ரிஸ்க் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ப்ரைவசி கன்சர்ன்ஸுமே கொடுத்துருக்காங்க. மாஸ் சர்வைலன்ஸ் ரிஸ்க் இருக்குது. என்கிரிப்ஷனை வந்து வீக்கன் பண்ணும். சில்லிங் எஃபெக்ட்ஸ் லைக் சர்வைலன்ஸ்னால ஸ்பீச் அண்ட் யாராவது கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்தாப்பில் பேசுனா that will be deterred. And global precedents like கிரிட்டிக்ஸ்க்கெல்லாம் வந்து தேர் ஒன்ட் பி எனி ஃப்ரீடம், அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுதான் வந்து இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. சீஜர் ஃபிசிக்கல் ரெக்கார்ட்ஸ் டு என்டர் அண்ட் சர்ச் ப்ரிமைசஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸை வந்து எக்ஸாமின் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் பவர். அண்டர் செக்ஷன் 132 எக்ஸிஸ்டிங் இன்கம் டேக்ஸ் அலவுஸ் டெஸ்க்டாப், ஹார்ட் டிஸ்க், ஆன்லைன் கம்யூனிகேஷன் இதெல்லாம் சீஸ் பண்ண முடியும். நவ் த கன்சர்ன் changes in the bill என்னது, bill grants tax authorities overriding the digital access control such as passwordலாம் override பண்ண முடியும். devices, online accounts இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இதுக்குள்ள இமெயில், சோஷியல் மீடியா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, virtual digital space. ஸோ இந்த VDSோட டெஃபினிஷனுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இமெயில், சோஷியல் மீடியா, க்ளவுட் ஸ்டோரேஜ், ஆன்லைன் பேங்கிங், ட்ரேடிங் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நான் சொன்னது எல்லாமே வந்துடும். வெப்சைட் ஸ்டோரிங், அசர்ட் ஓனர்ஷிப், ரிமோட் கிளவுட் சர்வீஸ், டிஜிட்டல் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வந்துடும். தென் பாஸ்வேர்ட் பிரேக்கிங் சாஃப்ட்வேரை வந்து அஃபீஷியல்ஸ் கேன் யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ கம்பெனிஸ் டு பைபாஸ் லாகின் க்ரெடென்ஷியல்ஸை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. பட் இஃப் நாட் அஃபீஷியல்ஸ் கேன் யூஸ் த பாஸ்வேர்ட் பிரேக்கிங் சாஃப்ட்வேர் கூட. ஸோ இதெல்லாம் வந்து கன்சர்ன்ஸையும் ரைஸ் பண்ணுது எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து. தேட் டிஜிட்டல் ரைட்ஸ் அட்வொகேட்
த லேக் ஆஃப் சேஃப்கார்ட். இப்போது இருக்கிற ரூலிங் பார்ட்டிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆப்போசிஷன் பார்ட்டி ஏதோ ஒன்று வச்சு இந்த ரூலிங் பார்ட்டியை த்ரெட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா தே கேன் கோ ஃபார் சர்ச் அண்ட் சீஷர் அண்ட் அவங்க வச்சிருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. டேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வரி தட் ஓவர் ரைடிங் ஆக்சஸ் கண்ட்ரோல் மே கிரியேட் லீகல் அன்சர்டினிட்டி ரிகார்டிங் இண்டிவிஜுவல் ப்ரைவசி. அண்ட் இன்டர்நெட் ஃப்ரீடம் ஃபவுண்டேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க, பார்லிமெண்ட்ஸ் செலக்ட் கமிட்டி ஹேஸ் urged to introduce this Parliament Select Committee to introduce constitutional safeguard to prevent the misuse of the power. So ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு அளவுக்கு மீறின பவர் கொடுத்தோம் அப்படின்னா that someday will be misused or overused. So we can't do much in it. So potential legal issue என்னன்னா ரைட் டு ப்ரைவசி இருக்காது. ஸோ சுப்ரீம் கோர்ட்ஸ் 2017 லேண்ட்மார்க் ரூலிங் வந்து ப்ரைவசியை ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் இந்த பாஸ்வேர்டு பிரேக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால ப்ரைவசி இஷ்யூ வரும். பட் ஒரு சைடில் பார்க்கும்போது நல்லவங்க கிட்ட அதை யூஸ் பண்ணி இல்லீகல் மேட்டர்ஸ் ஏதாவது அவங்களுக்கு ஆப்போசிஷனுக்கு தேவைப்படுறது இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆன் த அதர் ஹேண்ட் கெட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பாஸ்வேர்ட்ஸ் ஒரு அவங்களோட கெட்ட இது ஃபுல்லாக வாட் ஆர் ஆல் த இல்லீகல் திங்ஸ் தே ஆர் டூயிங் அதை ஒரு இதில் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதையும் வந்து வி ஹாவ் டு யூஸ் பாஸ்வேர்ட் பிரேக்கர் சாஃப்ட்வேர் அந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி தான் வந்து தே ஹாவ் டு ஃபைண்ட். ஸோ ரெண்டு சைடுமே இருக்குது. பட் we have to find the balance and the officer who is handling the case has to find the balance. பட் அது வந்து இப்போது இருக்கிற நிலைமையில் அது எதுவுமே இல்லைன்றது நம்மளுக்கே தெரியும். டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட், so that also fully implement the tax authorities are expected to exempt from that scope. So yeah, let's see. That's it. Next வந்து what percentage of children under 6 were found to be stunned according to the portion tracker data. So portion tracker data அப்படின்றது வந்து போஷன் அபியன் அந்த மாதிரியான ஸ்கீம் வந்ததுலேருந்து இட் இஸ் தேர். ஸோ இந்த ஸ்டண்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு வயசுக்கு மேலே ஒரு ஸ்டாப் ஆகுது, அவங்க அந்த குழந்தைங்களோட க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸ்டன் ஆகினிக்கிறது சொல்லுவாங்களே. ஸோ யூஸ்வல் சைஸை விட க்ரோ ஆகாமல் அவங்க அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடுது அப்படின்றது தான் வந்து ஸ்டண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 6 years வேர் ஃபவுண்ட் டு பி ஸ்டண்ட் அக்கார்டிங் டு த போர்ஷன் ட்ராக்கர். ஸோ ஒழுங்கான சரியான நியூட்ரிஷன் கிடைக்காதனால த க்ரோத் ஆஃப் த சில்ட்ரன் அண்டர் 6 ஹேஸ் பீன் ஸ்டண்ட். அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 37.7%. ஸோ இது வந்து அக்யூரேட்டாக கொடுக்கறதுக்கு எல்லா அங்கன்வாடிஸ்லையுமே வந்து தேர் இஸ் அ ஆப். ஸோ அதன் மூலயமா மந்த் ஆன் மந்த் ட்ராக்கிங் வில் பி டன் இந்த போர்ஷன் ட்ராக்கர் மூலயமா. ஸோ ரியல் டைம் வேல்யூ வில் பி நம்மளுக்கு கிடைச்சிடும். ஸோ 0 to 6 yearsக்குள்ளே டோட்டல் சில்ட்ரன் என்ரோல்டு எவ்வளோ இருக்காங்கன்னா அஃப்கோர்ஸ் என்ரோல் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் என்ரோல்டு பண்ணாத சில்ட்ரன்ஸ் வில் பி தேர். ஸோ 8.8 crore அங்கன்வாடிஸில் என்ரோல் பண்ணியிருக்காங்க சில்ட்ரன்ஸ் 0 to 6 yearsக்குள்ளே. க்ரோத் பேராமீட்டர்ஸில் 8.5 crore ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சில்ட்ரனுக்கு வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டண்டு சில்ட்ரன் வந்து ஆர் லோ ஹைட் ஃபார் த ஏஜ், அந்த கரெக்டான அவங்க ஏஜுக்கு ஏற்ற ஹைட் இல்லாத percentage of children எவ்வளோனா 37.7% out of 8.8 crore children or 8.5 crore children. அண்டர்வெயிட் சில்ட்ரன் எவ்வளோ அப்படின்னா 17%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்ரிஷன் சரியாக போய் சேரலை. ஸோ ரீசெண்டாக கூட நம்மளுக்கு நீங்கள் சுண்டல்லாம் கொடுத்துருப்பாங்க ரேஷன் கடையில் பிகாஸ் ஆஃப் வாட் ப்ரோட்டீன் இன்சஃபிஷியன்ட். ஸோ ஆல் ஓவர் இந்தியன்ஸ் வி ஆர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சியோடு தான் இருக்கோன்றதுனால அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்ட்டிஃபைட் ரைஸ் அதை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பிடிஎஸ் சிஸ்டம் மூலயமா. ஸோ திஸ் இஸ் இதெல்லாம் வந்து நம்ம நியூட்ரிஷன் பேலன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் இம்ப்ரூவ்மெண்ட்காக கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டேக்கிங் ஸ்டெப்ஸ். பட் அதெல்லாம் வந்து ஃபாஸ்டராக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்றத சிக்னல் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த டேட்டா எல்லாம். ஸோ கவர்மெண்ட்டோட அப்சர்வேஷன் மால் நியூட்ரிஷன் இண்டிகேட்டர்ஸ் மூலயமா மினிஸ்ட்ரி வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் சர்வேஸ் இது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போர்ஷன் ட்ராக்கர்ஸ் வந்து ரியல் டைம் நியூட்ரிஷனல் டேட்டா எவ்ரி மந்த் நம்மளுக்கு கிடைக்கும். பட் நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படி கிடையாது பிகாஸ் தேட் வில் பி டேக்கன் ஒன்ஸ் இன் 5 to 6 years. ஸோ அதன் மூலயமா நம்மளுக்கு லாங் டேர்ம் தான் கிடைக்குமே ஒழிய மந்த் ஆன் மந்த் வந்து போர்ஷன் ட்ராக்கர்ஸ் மூலியமாகவே கிடைச்சிரும். ஸோ இப்போ திஸ் இஸ் த கரண்ட் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ். ஸோ கவர்மெண்ட் வந்து சர்டன் குவாலிட்டி கண்ட்ரோல் நார்ம்ஸ் வந்து ஸ்டீல் ஃபாஸ்ட்னஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதன் மூலயமா தேர் வில் பி பொட்டென்ஷியல் இம்பேக்ட்
ஆன் அவர் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. ஒய்னு கேட்டிருக்காங்க. ஒய்னா டு ப்ரிவென்ட் சப்ளை செயின் டிஸ்ட்ரப்ஷன் அண்ட் ஜாப் லாஸஸ். ஸோ இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தேர் வில் பி நோ ட்ரேடிங் நடக்காது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறதுனால ஸோ அது ரிலாக்ஸேஷன் கொடுங்க, அந்த டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்லாம் கொடுங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க. திஸ் இஸ் அன் ஆர்டிகல் விச் வாஸ் இன் வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட். ஸோ செப்டம்பர் 2024 வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் வந்து வந்துச்சு. தட் BIS சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட் ஃபார் போத் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஸ்டீல் ஃபாஸ்னர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ நோ மேனுஃபேக்சரர்ஸ் ஹாவ் பீன் அப்ரூவ்ட் yet. என்னைக்கு மார்ச் 2025 வரையும். ஸோ இது வரையும் அவங்க பண்ணலை. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து டிபெண்ட் ஆன் ஸ்டீல் ஃபாஸ்ட்னஸ் ஆர் த்ரெட்டனிங். ஏன்னா அந்த BIS சர்டிஃபிகேட் இல்லைன்னா தே கான் டூ ட்ரேட். ஸோ இம்போர்ட் வந்து ஹால்ட் ஆகிடும் இந்த BIS சர்டிஃபிகேட் இல்லாததுனால. ஸோ நோ ஃபாரின் மேனுஃபேக்சர்ஸ் வந்து BIS சர்டிஃபிகேட் வச்சிருக்கல. ஸோ அதனால் ஹால்ட் ஆகிடும் அப்படின்றது வந்து தே ஆர் வார்னிங். GIATோட opposite the QC. Small domestic manufacturers வந்து they are struggling to get the certificate. So factory shutdown and job losesலாம் இதன் மூலமாக நடக்கும். தென் ஹை அண்ட் ஃபாஸ்ட்னஸ் லைக் இம்போர்ட்டட், அதை இம்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து நாட் ப்ரொடியூஸ்ட் இன் இந்தியா அஃபெக்டிங் த கிரிட்டிக்கல் செக்டர்ஸ். ஸோ இந்த இவங்க சர்டிஃபிகேட்ஸ் வாங்காதனால ஒருவேளை இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ லோக்கல் மார்க்கெட்டை பாதிக்கும் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோ BIS அப்ரூவல். ஸோ இவ்வளோ சரி சர்டிஃபிகேட் வாங்கினா தான் இதெல்லாம் தானே, சர்டிஃபிகேட்க்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னா அந்த அப்ளை பண்ணால் தேட் takes so long. So shortages in industries like automobiles, aerospace, railways, oil and gas, medical equipments, இதெல்லாம் ஸ்டீல் ஷார்ட்டேஜஸ் வரும். ஏன்னா BIS அப்ரூவல் வந்து ப்ராசஸஸ் too slow. ஸோ இங்கெல்லாம் வந்து த ஸ்டீல் வில் பி யூஸ்ட். ஸோ அதனுடைய ப்ராசஸ் வந்து பாதிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாஸ் இம்போர்ட் டிபெண்டன்சி ஆன் ஸ்டீல் ஃபாஸ்ட்னஸ். ஸோ $1.1 billion வி ஆர் இம்போர்ட்டிங் ஆஸ் ஆஃப் 2024. ஸோ சப்ளையர்ஸ் யார் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறா அப்படின்னா சைனா இஸ் இன் ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் ஜப்பான் அண்ட் சவுத் கொரியா இஸ் இன் தேர்ட் பொசிஷன். இம்பேக்ட் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான சைட்ஸில் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகும். அண்ட் shortage of high end fasteners வந்து will disrupt the manufacturing sector in India. ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டரை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோம் அண்ட் அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை we have to compromise, not compromise, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அந்த மாதிரியான சர்டன் விஷயங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன் தான் அவங்களுமே கொடுத்துருப்பாங்க. மியூச்சுவல் ரெகக்னிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் BIS அப்ரூவல். ஸோ ஏன்னா அங்கே திஸ் இஸ் டேக்கிங் டைம். ஸோ இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ்க்கும் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேஸ்டு ரெகுலேட்டரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு அவாய்ட் இமீடியட் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து நியூ R&D ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. SRTMI டு டிரைவ் இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் ஸ்டீல் செக்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த 3 R&D ஸ்கீம்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் சேலஞ்ச் மெத்தட், ஓப்பன் இன்னோவேஷன் மெத்தட், ஸ்டார்ட் அப் ஆக்சலரேஷன். ஃபர்ஸ்ட் இந்த STMI Steel Research Technology Mission of India. So this is SRTMI. இவங்க தான் 3 R&D ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் SRTMIயோட வெப் போர்ட்டலுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் வாஸ் லான்ச் இன் March 2012 விக்யான் பவன் நியூ டெல்லியில் பண்ணியிருக்காங்க. டு ப்ரமோட் த இனோவேஷன் இன் இந்தியன் ஸ்டீல் செக்டார். ஸோ மினிஸ்டர் ஹூ லான்ச் அவரோட பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பூபந்த்ரி ராஜு ஸ்ரீனிவாச வர்மா. தென் சேலஞ்ச் மெத்தட் என்னது, கிரிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியல் வைட் சேலஞ்சஸ் எல்லாம் வந்து ஸ்டீல் செக்டரில் என்ன இருக்குது அப்படின்றது இட் வில் பி ஐடென்டிஃபைட். அண்ட் அகாடமியா ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து இட் இன்வைசஸ் ப்ரொபோசல்ஸ். இதெல்லாம் வந்து சேலஞ்ச், இந்த எப்படி இந்த சேலஞ்ச் எல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரொபோசல்ஸ் வந்து வாங்கும். தென் ஓப்பன் இன்னோவேஷன் மெத்தட் சப்போர்ட்ஸ் ஓப்பன் ரிசர்ச் ப்ரொபோசல்ஸ் ஃப்ரம் கொலாபரேஷன் வித் இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியா. ஸோ டீகார்பனைசேஷன், டிஜிட்டலைசேஷன் அண்ட் ஸ்டீல் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தே வில் have open innovation method. அதன் மூலமா industry and academia they can come and give their research and upcoming things they can do. Startup accelerator na early stage startup வந்து cutting edge steel technologies help பண்றதுக்கு develop பண்றதுக்கு it will be helping. Then financial and technical supportum வந்து they will provide அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ that's it.
நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ், ஃபர்ஸ்ட் எவர் ஆப்ஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸை வந்து ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக யூனியன் மினிஸ்டர், எந்த யூனியன் மினிஸ்டர் லான்ச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. கிஷன் ரெட்டி தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ 13 கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு, மினரல் பிளாக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் எவர் ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோரேஷன் லைசன்ஸ் வந்து கோவாவில் அவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ் கிஷன் ரெட்டி 13 பிளாக்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அண்ட் டீப் சீட்டட் மினரல்ஸ்க்கு ஆப்ஷன் வந்து டோட்டல் பிளாக்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் மினரல்ஸ் 13 மினரல்ஸ் கவர் ரேர் எர்த் மினரல்ஸ், ஜிங்க், காப்பர், டைமண்ட், பிளாட்டினம் குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கவர் ஆகும். ஸோ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2023 படி திஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். ஸோ இதில் ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அப் டு 1000 ஸ்கொயர் மீட்டர் பெர் லைசன்ஸ் வரையும் தே வில் பி கிவிங். ஸோ டிரான்ஸ்பரன்சி அண்ட் ப்ரைவேட் செக்டாரோட இன்வால்மெண்ட் இன் மைனிங்கை என்கரேஜ் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டேட்டஸ் தே செலக்டட் ஃபார் த 13 critical minerals exploration. Then fifth trankya of this critical mineral block road show வந்து நடந்திருக்கு அந்த இதோட சேர்த்து. அண்ட் ஏஐ ஹேக்கத்தான் 2025 ஃபார் மினரல் டார்கெட்டிங்காக ஏஐ எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஹேக்கத்தானும் நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் இட். திஸ் இஸ் ஃபார் 14th மார்ச் மட்டுமே இதெல்லாம். ஸோ அக்சர் பட்டேல் capital of Delhi Capitals அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடி ஒரு பர்சன் வாஸ் நாட் பார்ட்டிசிபேட்டிங் இன் டெல்லி கேபிட்டல்ஸில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. தென் ஐஐடி டெல்லி QSோட இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ரேங்கிங் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ தேட் ஆல்சோ யூ கேன் see. ஸோ அது தவிர்த்து சர்டன் நியூஸ் ஆர் தேர். ஸோ டேக் அ லுக் அட் இட். நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி பாடி டிசைன்ட் ஃபார் லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேர் ஏனே தெரியல சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ் யாருன்னு தெரியாதுன்றதே வந்து எனக்கு லாஸ்ட் இயர் நிறைய பேர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சர்டன் எக்ஸாம்ஸ் புலம்னதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ IRDAI வந்து இதை வந்து 2021 தே ஆர் ரிலீஸிங். ஏன் அப்படின்னா அப்போலேருந்து தான் இந்த மாதிரி ஏன் நம்ம ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ 2021 to 22க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறப்போ LIC வாஸ் த ஒன்லி ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷனே அப்போ தான். ஸோ அப்போ வந்து LIC சொன்னாங்க, அதுக்கப்புறம் GICயும் சொன்னாங்க, அண்ட் நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி ஸோ அதுவும் சொன்னாங்க. ஸோ NIAC சம்திங் CL. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போதே இது 3 தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் 22-23யும் சேம் தான் ரீட்டைன் ஆச்சு, 23-24 சேம் தான் ரீட்டைன் ஆச்சு. இப்போயுமே அதே தான் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க, வேறு ஒரு டிஃப்ரென்ஸுமே இதில் இல்லை. ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் த டெஃபினேஷன்னா ஃபெயிலியர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் இவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டமே வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படின்னா தான் தே ஆர் கால்ட் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 3 பேர் தான் 2021-22 லிஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் இவங்க தான். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் 2025. ஸோ இந்த அவார்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வாங்குகிறோம். RBIயோட பிரவாக் அண்ட் சாரதி இந்த 2 இனிஷியேட்டிவ்ஸும் தான் இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. திஸ் இஸ் அ UK பேஸ்டு லண்டன் பேஸ்டு ஒரு சென்ட்ரல் பேங்கிங் அவார்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவார்ட் 2025 நம்ம RBIயோட ஒர்க்கான சாரதி வாங்கியிருக்கு. ஸோ சாரதி பற்றி சொல்லணும்னா ஜான்வரி 2023 RBIயோட இன்டர்னல் ஒர்க் ஃப்ளோக்காக லைக் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு எல்லாமே டிஜிட்டலைசேஷனாக மாற்றுறதுக்காக கொண்டு வந்தது தான் சாரதி. தென் பிரவா வந்து May 2024 கொண்டு வந்தது. எக்ஸ்டர்னல் ரெகுலேட்டரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் பிரவா. ஸோ 70 ரெகுலேட்டரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணாங்க. ஸோ இதில் சாரதி வில் பி இன்டகிரேட்டட் ஃபார் டாக்குமெண்ட் ப்ராசஸிங்காக பேப்பர் ப்ராஜெக்ட்ஸாக இல்லாமல் ஒரு பேப்பர் மூலயமா பண்ணாமல் that will be also done in digitalized format. So 80% increase in the monthly application due to the ease of use அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So this also has centralized cyber security framework for enhanced security ஏன்னா நம்மளோட RBIயோடது இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஒர்க் ஃபோர்ஸில் எல்லாமே வந்து பேப்பர் பேஸ்டாக இல்லாமல் டிஜிட்டலைஸாக எல்லாமே மாறி இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் நியூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் லார்ஜ் ஃபேஸ்ட் அரே ரேடார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸே நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா சைனா வந்து டிப்ளாய் பண்ணியிருக்க இந்த லார்ஜ் ஃபேஸ்ட் அரே ரேடார் சிஸ்டம் வந்து எங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்கன்னா யூனான் ப்ராவின்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரேடார் சிஸ்டம் மூலயமா வாட் தே வில் டூ அப்படின்னா தே வில் மானிட்டர் நம்ம பார்டர் பிளேஸில் இருக்கிற எல்லா இடத்தையுமே வந்து தே வில் மானிட்டர். ஸோ நம்ம இந்தியாவை முதற்கொண்டு தே வில் மானிட்டர். ஸோ மானிட்டர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா தே டூ ஹாவ்
வெயிட் அ மினிட் இந்த 5000 கிலோமீட்டர் ரேடார் ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ தட் இந்தியன் டெரிட்டரி அண்ட் இந்தியன் ஓஷன் ரீஜனையும் வந்து தே கேன் மானிட்டர். ஸோ இந்த LPAR சிஸ்டம் மூலிமா ஸோ நம்ம இதுக்கு கவுண்டருங்காக நம்ம ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அது பேர் தான் வந்து LLERன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம நாளைக்கு வந்து we will see. ஸோ அந்த LLER என்ன அப்படின்றத வந்து we shall see. we also have ஒரு 400 கிலோமீட்டர் வரையும் ஒரு ரேடார் வந்து செக் பண்ணோம். பாகிஸ்தான் அண்ட் சைனா ரீஜனை வந்து செக் பண்ணுறதுக்காக, நம்ம நெய்பரிங் ரீஜனை அண்ட் நம்மளோட பார்டர் ரீஜனை பார்க்குறதுக்காக 100 nautical miles வரையும் இட் வில் டிடெக்ட். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி பேண்டுமே வந்து 30 to 300 MHz வரையும் இட் வில் பி யூஸ்ட். ஸோ நம்ம BELனும் நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண LRDE அது பேரே மாற்றி எழுதியிருக்கேன், LRDE அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே நாளைக்கு நியூஸில் வந்து இட் வில் பி கம்மிங். ஸோ இதை டெவலப் பண்ணது யார்? எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் BEL 2 பேர் சேர்ந்து. இதை வந்து அஸ்வினி அப்படின்னு ஒரு பேரில் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ LPAR சிஸ்டம் பார்க்கும்போதே நம்மள்கிட்ட அந்த மாதிரி ஒன்று இருக்கா அப்படின்றத we have to see. டார்டார் வெஹிக்கல்ஸில் நம்ம ஆல்ரெடி 2 இது வந்து வச்சுருக்கோம். அதோட பேர் என்னென்னா VHF SR-RSV அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயும் இருக்குது. சைனா இஸ் ஆல்சோ டிப்ளாயிங் ஒன் இன் யூஹான் ப்ராவின்ஸ். ஸோ அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியணும். தென் UN செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டரஸ். ஸோ அவர் வந்து UN80 அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணுறாரு. அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டு என்ஹான்ஸ் எஃபிஷியன்சி, ஆப்டிமைஸ் ரிசோர்ஸஸ், இம்ப்ரூவ் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் வித்தின் UN. ஸோ யூஎன்லாம் வந்து இனிமேல் I don't know how it will work or how it will be doing. ஏன்னா இப்போது everyone is on their own டீக்ளோபலைசேஷனுக்குள்ளே இருக்காங்க. ஸோ UN சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்றான்னு கூட தெரியல. ஸோ UN ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் எஃபிஷியன்சி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரிவ்யூ, மேண்டேட் அண்ட் ஆப்டிமைசிங் த ரிசோர்ஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த UN80 இனிஷியேட்டிவில். ஸோ இதை லீட் பண்ண போகிறது அண்டர் செக்ரட்டரி. யாரை லீட் பண்ணுவா அப்படின்னா கை ரைடர், ஹூ வில் ஹெட் த இன்டர்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ஆல் UN ஏஜென்சிஸ். இதனுடைய லான்ச் எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஷ்ரிங்க் ஆகிருக்கு. ஸோ டியூ டு த எக்கனாமிக் அன்சர்டினிட்டி, லிக்விடிட்டி க்ரைசிஸ் இருக்குது, ரைசிங் குளோபல் சேலஞ்சஸ்னால அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ 2025 ரெகுலர் பட்ஜெட்டில் $3.72 billion வந்து பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் பீஸ் கீப்பிங் பட்ஜெட் மட்டுமே $5.6 billion. ஸோ இந்தியா வந்து இதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணோம். டைம்லி கான்ட்ரிபியூட் பண்ணதுனால நம்மளை ஹார்னர் ரோலில் வந்து லிஸ்ட் பண்ணாங்க வித் அதர் 35 நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. தென் சாக்ஷத் பஞ்சாயத் நெட்ரி அபியான் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்னென்னா லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டிஸ் ஃபார் த விமன் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சாக்ஷத் பஞ்சாயத் நெட்ரி அபியான் இனிஷியேட்டிவ். ஸோ யூஸ்வலாக இந்த விமன் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு பதில் அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ் ஆர் சில்ட்ரன் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அவங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குமா ஆர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்குமான்னு கேட்டால் குவெஸ்டின் மார்க் தான். பிகாஸ் த மென் இன் தேர் ஃபேமிலி ஆர் நாட் லீவிங் தெம் டு டூ ஸோ. ஸோ அதனால அவங்கள பூஸ்ட் பண்ணுறதுக்காக மாடல் விமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத்துக்கு இந்த பர்டிகுலர் சாக்ஷத் பஞ்சாயத் நெட்ரி அபியான் அண்ட் மாடல் விமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பை மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் for the women elected representatives in Panchayat Raj institutions. So இதன் மூலமா the women elected representatives WERs will be participating in the இந்த மாதிரியான இவங்க லான்ச் பண்ணியிருக்க இனிஷியேட்டிவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்லை வந்து அதிகப்படுத்திப்பாங்க. ஸோ கெப்பாசிட்டி பில்டிங் ட்ரைனிங்லாம் நடக்கும். இண்டிபெண்டன்ஸ் லீடர்ஷிப் ப்ரொமோட் பண்ணுற விதமாக முக்கிய பட்டி, சர்பஞ்ச் பட்டி அப்படின்ற கல்ச்சர் எல்லாம் வந்து மேல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் they have to take all these things அப்படின்னு சொல்லி அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக they are going to promote. So மாடல் விமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லி இந்த மாடல் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் மாடல் விமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத் வில் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நம்ம சூரியகர் முஃப்த் பிஜ்லி யோஜனாவில் எப்படி ஒரு மாடல் வில்லேஜ் பார்த்தோமோ அதே மாதிரி மாடல் விமன் ஃப்ரெண்ட்லி கிராம் பஞ்சாயத் வில் பி கிரியேட்டட் இன் ஈச் டிஸ்ட்ரிக்ட் டு ப்ரொமோட் த ஜென்ரல் சென்சிட்டிவிட்டி கவர்னன்ஸ். ஸோ மோஸ்ட்லி வந்து என்னென்னா அந்த பஞ்சாயத் ராஜில் அந்த எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க விமென்னா அவங்க சொல்கிறத கீழே இருக்க மென் கேட்குறமான்ற ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கும். ஸோ இன்னமும்
வந்து ரூரல் இந்தியாவில் அந்த பேட்ரியார்க்கல் மைண்ட் செட் இருக்குது இல்லையா, ஸோ அர்பன்லேயே இருக்குது, ரூரலில் இருக்காதா. ஸோ தட் இஸ் த திங். ஸோ அதை எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட்லி கவர்னன்ஸ் இருக்கணும், இம்ப்ரூவ் விமனோட பார்ட்டிசிபேஷன் இன் டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் பண்ணுறதுக்காக they are doing so. ஸோ 50% ஆஃப் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த பீகார்லலாம் வந்து விமன் தான் இருக்காங்களாம் இன் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில். ஸோ ரிசர்வேஷன் கோட்டாவே 33% தான், பட் 50% இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஸ்டேட்டோட அச்சீவ்மெண்ட், பீகாரோட அச்சீவ்மெண்ட். தென் ஸோ இதை வந்து ஒரு சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் that men in Bihar are out of Bihar and they are migrating to other southern states and they are working there. அதனால தான் அவங்க ஓட்டு போடுறதுக்குள்ளே அவங்க வரதில்லை. ஸோ விமன் இன் பீகார், விமன் ஓட்டர்ஸ் இன் பீகாரை நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can win-ன்ற ஒரு டாக்டிக்ஸையும் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஒப்பீனியன் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். விமன் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் சோஃபார் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் 1.4 பில்லியன் விமன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களா பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸில். ஸோ தேட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். தென் ஆயுஷ்மான் வாயவதன கார்டு எலிஜிபிலிட்டியை வந்து மாற்றிருக்காங்க. ஸோ மாற்றலை, பார்லிமெண்ட்ரி பேனலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மினிமம் ஏஜை வந்து வி கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எவ்வளோ அப்படின்னா 60 years. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது 70 years. ஸோ அதை 60 years மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ராஜ்யசபா ரிப்போர்ட் ப்ரெசன்டேஷன் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃபார் லோவரிங் த மினிமம் ஏஜ் ஃப்ரம் 70 years to 60 years. ஸோ தட் அந்த ஹெல்த் கேர் வந்து கவரேஜ் ஆயுஷ்மான் பாரத் மூலிமா ப்ராடன் ஆகும் இல்லையா. ஸோ அதுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்கீம்? ஃபஸ்ட் இந்த ஸ்கீம் என்ன அப்படின்றத வி ஹேவ் டு நோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு நம்மளோட ஹெல்த் கேர் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் ஆயுஷ்மான் வாய் வதன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னதுன்னா 70+ years உள்ள சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஹெல்த் கேரை வந்து கவரேஜ் பண்ண முடியும். அப் டு ₹5 lakh வரையும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து ஈச் எலிஜிபிள் இண்டிவிஜுவல்ஸ்க்கு அவங்களோட சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்லாம் கன்சிடர் பண்ணாமல் தே வில் பி கன்சிடர்ட். கிட்டத்தட்ட 2000 மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ், சர்ஜரிஸ் இதெல்லாமே வந்து இதில் கவர் ஆகிடும். எந்த ஒரு வெயிட்டிங் பீரியடுமே கிடையாது இதோட. ஸோ பெனிஃபிஷியரிஸ் வந்து ஆயுஷ்மான் ஆப்பில் போயிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்கோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆர் அந்த they can say இந்த ஸ்கீம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த பிகாஸ் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்றதுனால அவங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஃபேமிலி கார்டை ப்ரொவைட் பண்ணாலே the hospital will be making availability for that. ஸோ EKYC வெரிஃபிகேஷன் மூலிமா the card can be downloaded faster-ஆகவே they can do. ஸோ அக்டோபர் 2024 25 lakh சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இந்த 5 lakh இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் 70+ இருக்குல்ல, அதை வந்து கம்மி பண்ண போகிறாங்க, 60+ கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. 70 yearsன்றதை 60 years கம்மி பண்ணுறோம். அண்ட் 5 lakh கவரேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா பெர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கவரேஜுமே வந்து 10 lakh பெர் ஃபேமிலி ஆனுவலின்னு சொல்லி மாற்ற போகிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்லிமெண்ட்ரி கமிட்டி கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்க்ளூட் ஹை அண்ட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். பிகாஸ் இப்போ வந்து 2000 மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு, விச் மே இன்க்ளூட் அதில் சிலது மட்டும் சொல்லியிருக்காங்க தட் கொரோனரி ஆர்டரி டிசீஸ், ஹிப் ஃப்ராக்சர், கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய சேர்த்து மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், ஹை அண்ட் மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், அட்வான்ஸ்டு டயக்னோஸ்டிக்ஸ் லைக் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, நியூக்ளியர் இமேஜிங் இதெல்லாத்தையும் வந்து இன்க்ளூட் பண்ணலாமே அப்படின்ற கவரேஜ் எக்ஸ்பேன்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஃபண்ட் யூட்டிலைசேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தட் ஹெல்த் கேர் ஃபண்ட்ஸை வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட்டில் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணணும். பப்ளிக் அவேர்னஸ் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். கிளைண்ட் செட்டில்மெண்ட் அண்ட் பேக்கேஜ் ரிவிஷனும் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் இதெல்லாம் வந்து கரண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வாய் வதன யோஜனா. தட் இஸ் ஃப்ரீ ஹெல்த் கேர் கவரேஜ் அப் டு 5 lakh ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஏஜ் 70 and above. ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸாக இருந்தாச்சு அப்படின்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர், ஒரு பிபி ஆர் சுகர் ஆல்ரெடி இருந்துச்சு, அந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா டே 1லேருந்தே தே வில் பி கெட்டிங் கவர், அந்த அமௌண்ட் வந்து கவர் பண்ணிடும். நோ வெயிட்டிங் பீரியட் ஃபார் தெம். and 2000+ medical procedures வந்து கவர் ஆகும். அடிஷ்னலாக 5 lakh டாப்அப் கவர் அப் will be given for those already in ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா கீழே இருந்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து ஆல்ரெடி அந்த ஆயுஷ்மான் ஜன் ஆரோக்கிய யோஜனாவில் 5 lakh தான் கொடுப்பாங்க. ஸோ அடிஷ்னல் 5 lakh will be given. Then eligible for CGS, ECH, CAPF beneficiaries. இந்த பெனிஃபிஷியரிஸாக இருந்தாலும் they are eligible அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரண்ட் ஸ்கீமில் they can opt for அப்படின்றதும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஃபுல் ஃபார்ம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் கேர் ஸ்கீம், எக்ஸ் சர்வீஸ்மென் கான்ட்ரிபியூஷன் ஹெல்த் கேர் ஸ்கீம், அண்ட் CAPF சென்ட்ரல் ஆர்ம்டு
போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ அவங்களோட பெனிஃபிஷியரிஸ்க்குமே வந்து இட் வில் பி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ தேட்ஸ் இட். ஸோ இந்த 15th and 16th சாட்டர்டே சண்டேவோடதுலேயுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஐ மீன் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதெல்லாம். பட் இந்த இந்தியா டாப்ட் இன் மெடல் டேலி இஸ் இம்பார்ட்டண்ட். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் தான் WPL விமென் IPL வந்து நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதில் மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டோட சூப்பர் மணி UPIயோட ஆப்ஸை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து டாப் 5 ஆப்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து ஃபோன்பே, செகண்ட் வந்து கூகுள் பே, தேர்ட் வந்து அந்த சூப்பர் மணி அப்படின்ற ஆப் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 5 ஆப்ஸோட என்னென்ன ஃபர்ஸ்ட் அந்த 5 ஆப்ஸ் அப்படின்றத வந்து யூ ஹேவ் டு நோ. அண்ட் எவ்வளோ டிரான்சாக்ஷன் அப்ராக்சிமேட்டாக நடக்குதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இது வந்து யூஸ்வல் இதுதான். அண்ட் இந்த 3 வந்து நம்ம பார்த்துட்டோம். மோடி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க 6.5% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கவர்மெண்ட்டுமே வந்து நம்மளோட GDP growth ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் வில் பி 6.5% சொல்லியிருக்காங்க. தென் சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் you have to know. So அதை just take a glance. Then yeah, அவ்வளோதான். பார்லிமெண்ட்ரி கமிட்டி இமிச்சு எல்லாமே பார்த்துட்டோம். So that's it for today. All the best for your exams and thank you.